இங்கே வந்துட்டு எனக்கு ஸ்பான்சர்ஷிப்பே கிடைக்கல, யாரும் இங்கே வராதிங்க, நாசமாக போச்சு யூகேவே, விளங்காமல் போயிடுவீங்க வந்தால். ஹாய்ங்க, மறுபடியும் உங்களை மேட் ஃப்ரம் ஸ்காட்டிஷ் அப்படின்ற சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். அதுக்கப்புறம் போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசியிருந்தோம்? அப்படி கேளு தெரியாது. எதை பற்றி பேசினதே மறந்து போச்சு, ஏன்னா ஒரு நாள் ஆயிடுச்சு. அவரே சொல்கிறாரா? வெரி குட் வெரி குட். வின்டர் கிளாத்திங்ஸை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதான் கடைசியாக நான் போட்டிருந்த வீடியோ பிரைமார்க்கோட சேர்த்து. ஸோ அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரப்போகிற செப்டம்பர் இன்டெக் ஸ்டூடெண்ட்ஸுக்காண்டி தான் நான் அந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவை செப்டம்பர் இன்டெக் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அப்படியே குடுகுடுன்னு போயிட்டு அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அதை பார்த்துட்டு இப்போ வரப்போகிறதுக்கு எல்லா பிளான்ஸையும் பக்காவாக பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு நான் சில விஷயத்த பேசலாம் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்துடுக்கிறேன். எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, என்ன வேணாலும் சாப்பிடலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு என்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்த கொஷின்ஸை வந்துட்டு இதில் அட்ரஸ் பண்ணி அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதன்படி இந்த வீடியோவில் நான் இதெல்லாம் பற்றி பேச போகிறேன் அப்படின்றத வந்துட்டு ஒன்று ஒன்றா நான் அப்படியே எடுத்து விட்றேன். அதுக்கு முன்னாடி போயிட்டு உங்களுக்கு பிடிச்சது ஸ்நாக்ஸு இல்லை ஃபுட் எதாவது எடுத்து வந்து உட்காந்துட்டு வீடியோவை வந்துட்டு பக்காவாக பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்ட வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, தம்பி நீங்கள் வந்துட்டு எங்கே படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பொதுவாக கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன படிக்கிறேன் அப்படின்னா, நான் யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னோட போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் வந்துக்கிட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த டண்டி எங்கே இருக்குதுன்னா, யுனைடெட் கிங்டமில் வந்துட்டு ஸ்காட்லாண்ட் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் டண்டி அப்படின்ற ஒரு சிட்டியில் தம்பி வந்துட்டு மாஸ்டர்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்துட்டு பக்காவாக படிச்சுன்னு இருக்கிறேன். ஸோ நான் செப்டம்பர் இன்டேக் கிடையாது, நான் ஜான்வரி இன்டேக் தான். ஜான்வரி இன்டேக் வந்துட்டு என்னோடய ஒரு செமஸ்டர் நான் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ என்னோட டிசர்டேஷனில் இருந்துட்டு என்னோட அடுத்த செமஸ்டருக்காண்டி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் எனக்கு செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகி ஜானில் முடிஞ்சிடும். தம்பி வந்துட்டு சூப்பராக இந்த கோர்ஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் எல்லாம் வேண்டிக்கோங்க. தென் ரெண்டாவதாக என்கிட்ட எல்லோரும் என்ன கேட்குறீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றது. ஸோ செலவு அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்க, எங்கே நீங்கள் வந்துட்டு படிக்கிறதுக்கு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து எல்லாமே மாறும். அப்படின்ற பட்சத்தில் என்னோடய கோர்ஸ் வந்துட்டு இப்போது அட்வான்ஸாக இருக்கிற கோர்ஸ் தான். நான் வந்தப்போ வந்துட்டு எனக்கு எவ்வளோ இருந்துச்சு, யூனிவர்சிட்டி வந்துட்டு கோட் பண்ணியிருந்த ப்ரைஸ் வந்துட்டு எனக்கு 23K பவுண்ட்ஸு. இதில் எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையுமே வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும். அது உங்கள் ஏஜென்சியில் நீங்கள் வந்துட்டு சொன்னீங்கனாலே, அது நீங்கள் சொல்லணும்னு கூட தேவையில்லை, அவங்களே ஆட்டோமேட்டிக்காக கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் வந்துட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணும்போதே வந்துட்டு சைடில் ஸ்காலர்ஷிப்ஸும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதில் எனக்கு பைசா ரெடியூஸ் ஆகி எனக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னு சொன்னால் ஃபைனலாக 16,500K பவுண்ட்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ பே பண்ணி இப்போ என்னோடய ப்ரோக்ராமை நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த டியூஷன் ஃபீஸ்க்கு எனக்கு எவ்வளோ வந்துட்டு தேவைப்பட்டுச்சு, நான் எவ்வளோ லோன் எடுத்துருக்கிறேன்னா 35 lakhs நான் வந்துட்டு லோன் எடுத்துகிட்டு என்னோடய ஃபீஸ் அதுக்கப்புறம் லிவிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிட்டு ஓவராலாக சர்வை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான். அண்ட் 35 lakhs உங்களுக்கும் ஆகுமா அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த கோர்ஸ் யூ ஆர் சூஸிங். அதான் நான் மறுபடியும் சொல்லுவேன். கோர்ஸையும் நீங்கள் எந்த பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் நீங்கள் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்றது வந்துட்டு மாறும். இங்கிலாந்து பக்கம்லாம் போயிட்டிங்கன்னா 35 வந்துட்டு சாதாரண ஒரு ஸ்டார்டிங் லோன் பட்ஜெட்டாக வந்துட்டு உங்களுக்கு மாறிடும். இந்த மாதிரி பாவப்பட்ட ஊர் ஸ்காட்லாண்டு இந்த மாதிரியான ஊருக்கெலாம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா, நான் இருக்கிற டண்டி அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டர்லிங்கு இந்த மாதிரியான ஊரெல்லாமே வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு பட்ஜெட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி ஜென்ரலாக கம்மியாக இருக்குமானா அப்படி கிடையாது. கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அப்போ இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு சிட்டிக்கும் இங்கே ஸ்காட்லாண்டில் டண்டி மாதிரி இருக்கிற ஒரு சிட்டிக்கும் நீங்கள் கம்பேரிட்டிவ் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன்.
ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு ஆன்ஷூட் ரூமில் இங்கே டண்டியில் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு எனக்கு மந்த்லி வந்துட்டு £600 வருது எனக்கு ரூம் அக்காமடேஷன் மட்டும். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு இங்கிலாந்துலேருந்து இந்த மாதிரி அக்காமடேஷனுக்கு வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆவரேஜாக ஒரு ஷேர்டு ரூமுக்கே வந்துட்டு அவங்களுக்கு மந்த்லி எவ்வளோ ஆகும்னா £800 வரைக்கும் ஆகும். ஆன்ஷூட் ரூம்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு பார்க்கணுன்னு சொன்னால் ஆவரேஜாக உங்களுக்கு £1,000 வந்துட்டு ஆகும் நினைக்கிறேன். ஏன்னா ஷேர்டு ரூம்ஸை நான் பார்த்தேன். ஷேர்டு ரூம்ஸே வந்துட்டு அவ்வளோ பைசா போட்டிருந்தாங்க, £800 வந்துட்டு போட்டிருந்தாங்க மந்த்லி. ஸோ ஷேர்டு அக்காமடேஷன் இல்லாமல் ஆன்ஷூட்லாம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1000 and 1000 above வந்துட்டு ப்ரைஸ் காட் பண்ணியிருக்கிற வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்துட்டு மாறும். இங்கிலாண்டில் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்கும் கம்பேரேட்டிவ்லி. ஸ்காட்லாண்டு பக்கம் இந்த மாதிரி வேல்ஸு, நார்தர்ன் ஐலாண்டு இந்த மாதிரி பக்கம்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பைசா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இங்கிலாண்ட்லேயுமே வந்துட்டு கொஞ்சம் அவுட்டர் இங்கிலாண்ட்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பைசா கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என் ஃப்ரெண்ட் வந்துட்டு போர்ட்ஸ்மவுத் அப்படின்ற ஊரில் வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ போர்ட்ஸ்மவுத்தில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வந்துட்டு இங்கே பைசா பே பண்ணிக்கிட்டு இருக்கேனோ அதே மாதிரி பைசா தான் அவனும் அங்கே பே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போது ரொம்ப ஃபேன்சியாக இருக்கிற கோர்சஸ் இருக்குதுல்ல, இந்த மாதிரி ஏஐ, டேட்டா சயின்ஸ், ஐஓடி இந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குதுல்ல. ஸோ இந்த மாதிரி டிமாண்ட் அண்ட் வேல்யூ இருக்கிற கோர்சஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஃபீஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக தான் வச்சுருப்பாங்க, ஒரு Tier 4 யூனிவர்சிட்டிஸ்லேயும் கூட. அதை விட நீங்கள் பெரிய யூனிவர்சிட்டி, ரசல் குரூப்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி இதுக்கெலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு பெத்தகையாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்களாம் வந்துட்டு நார்மலாகவே ஒரு ஃபினான்ஸ் கோர்ஸ்க்கே வந்துட்டு அவங்களாம் எப்படி கேட்பாங்கன்னா 30 லட்சம் கொடு தம்பி, 40 லட்சம் கொடு தம்பி அப்படி தான் கேட்பாங்க. இந்த மாதிரியான ஒரு கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் கோர்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்துட்டு பே பண்ணோம்னா எப்படியும் உங்ககிட்ட குறைந்தபட்சம் 45 to 50 லட்சம் வந்துட்டு ரசல் குரூப்ஸில் வந்துட்டு வாங்கிக்குவாங்க. ரசல் குரூப்ஸ் மட்டும் கிடையாது, ரசல் குரூப்ஸ்ன்னு இல்லாமல் பெரிய பெரிய Tier 2 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்லையுமே அந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரைஸஸ் கோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எங்கே யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு மாறும். எனக்கு இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி இருக்கிற ஒரு ஊருக்கு இந்த மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டி ஃபீக்கு எனக்கு ஆவரேஜாக நான் எவ்வளோ லோன் எடுத்தேன்னு சொன்னால் 35 lakhs வந்துட்டு லோன் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு தான் நான் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனி வர டேஸ்க்கும் வந்துட்டு நான் பிளான்ஸ் வந்துட்டு போட்டு வச்சுருக்கிறேன். அண்ட் நான் என்னோடய பார்ட் டைம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதை வச்சு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி நான் போட்ட பைசா எல்லாத்தையும் திருப்பி எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு எனக்கு இங்கே வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா, டிஃபால்ட்டாக இதுதான் யூகேக்கு பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கவே முடியாது. சில பேர்த்துக்கு 25 lakhs போதும், சில பேர்த்துக்கு 30 lakhs வேணும், சில பேர்த்துக்கு 45 lakhs வரைக்கும்லாம் வேணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு டிபெண்ட்ஸ் தான், உங்களை பொறுத்து தான். நீங்கள் இங்கே எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் பொறுத்து தான் வந்துட்டு நீங்கள் பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணுறது வந்துட்டு மாறும். அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, பார்ட் டைம் வாங்குறது கஷ்டமாக ஈஸி? எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பார்ட் டைம்லாம் அங்கே கிடைக்காது, நீ எல்லாம் போயிட்டு உருப்படாமல் தான் போக போகிற, உன்னை நம்பி வந்து அவன் ஒரு உதவாக்கிற, அதை நம்பி போகிற நீ ஒரு உதவாக்கிறன்னு இப்போல்லாம் பேசுகிறாங்களே, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டு கேட்குறீங்க. நான் அதுக்கு மறுபடியும் உங்ககிட்ட நான் ஆன்சர் நான் வந்துட்டு ரீல்ஸ்லேயே நான் வந்துட்டு கொடுத்துருந்துருக்கிறேன். நான் இங்கே யூகே வந்து அடுத்த மாதமே வந்துட்டு ஒரு ஜாப் ரோல் எடுத்துட்டேன். இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு அடுத்தடுத்து ஜாப்ஸ் வந்து நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கிடைக்குது. உங்களுக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் அதுவுமே டிபெண்ட்ஸ் தான். ஏன்னா நான் வந்துட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன், நீங்களும் அந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னு சொன்னால் எப்படி அவ்வளோ எஃபர்ட் போட்டு உங்களுக்கு கிடைக்காம போகும் அப்படின்றது எனக்கு தெரியலை. எனக்கும் புரியல. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே பார்ட் டைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்ட் டைம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்ட் டைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே பார்ட் டைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபுல் டைமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. வாங்குறது கஷ்டமானு கேட்டால் கஷ்டம் தான். ஆப்வியஸாக எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, வந்த உடனே எனக்கு ஒரு வேலை வேணும்னு கேட்டால் அப்படியே தம்பி வாங்க இந்த வச்சுக்கோங்க அப்படிலாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் தான் எஃபோர்ட் போட்டு வாங்கணும். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி, நான் வந்துட்டு என்னோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்ட் டைம் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது பார்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு கூலி தொழிலாளி தான், லேபர் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். போயிட்டு மூட்டை தூக்குறது, அதை பண்ணணும் இதை பண்ணணும், கழுவி வைக்கணும் அப்படின்னு
சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைகள் மட்டும்தான் நமக்கு அமையும், இன்னும் எல்லாமே நான் தான் அப்படின்ற மாதிரி நம்மளை தான் எல்லா வேலையும் வச்சு வாங்கிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நினப்பெல்லாம் வராதிங்க. அவ்வளோ கம்ஃபர்டபுளாலாம் இருக்காது பார்ட் டைம் ஜாப்லாம் வந்துட்டு. அப்படின்றப்போ கண்டிப்பாக ஆப்வியஸாக கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்ட் டைமை எப்படி ஈஸியாக வாங்குறதுன்றதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ சிவி வந்துட்டு ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. எல்லோரும் சொல்லுவாங்க யூகே டெம்ப்ளேட் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஐயோ நீ யூகே டெம்ப்ளேட் அப்படிலாம் சொல்லுவாங்க. யூகே டெம்ப்ளேட்லாம் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. யூகே நம்பரு, யூகே அட்ரெஸ்ஸு, உங்கள் மெயில் ஐடி இருக்கணும், ஃபோட்டோஸ் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஊரில் நம்ம வந்துட்டு இப்போ இது பண்ணுவோம்ல, அது மாதிரி தாங்க சம்மரி இருக்கணும். என்ன பண்ணின்னு இருக்கிற உனக்கு வந்துட்டு முக்கியமாக நீங்கள் சிவியில் வந்துட்டு ஆட் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி. நீங்கள் ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கிறீங்கல்ல, ஸோ 20 hours தான் என்னால் மேக்ஸிமம் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது அவைலபிலிட்டியை வந்துட்டு நீங்கள் சிவியில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இவ்வளோ தாங்க சிவிஏ. இதை தான் வந்துட்டு யூகே டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குதிச்சுன்னு இருப்பாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்றதுக்கு வந்துட்டு ஒரு சிவி ரெடி பண்ணணும் அப்படி தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர் லெட்டரு, அது மட்டும் கிடையாது. சிவியும் வந்துட்டு ஒரு ஜாப்புக்கும் வந்துட்டு ஒரு சிவி ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீட்டெயிலுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ரீட்டெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிவி ரெடி பண்ணணும். இல்லை நான் வந்துட்டு ஹோட்டலுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ண போகிறேன்னா ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒன்றுத்துக்கும் வந்துட்டு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 70% வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு கால் பேக்ஸ் வரும். கால் பேக்ஸ் வர வைக்கிறது தாங்க இங்கே ட்ரிக்கே. கால் பேக்ஸ் மட்டும் வந்துடுச்சுன்னா இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த வேலையை எடுக்குதுன்றது வந்துட்டு உங்கள் திறமை. ஆனால் கால் பேக்ஸ் வர வைக்கிறது தான் இங்கே கஷ்டம். ஏன்னா இங்கே 70% வந்து என்ன ஆகும்னா நமக்கு கால் பேக்ஸ் வராமையே ரிஜெக்ட் ஆகிடும். அதுதான் இங்கே பிரச்சனை. நீங்கள் கால் பேக் மட்டும் வர வச்சுட்டிங்கன்னு சொன்னால் நீ தாம்ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக அந்த வேலையை நீங்கள் எடுத்துடலாம். இன்டர்வியூவில் மட்டும் நீங்கள் சொதப்பாமல் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக அசால்ட்டாக நீங்கள் இங்கே பார்ட் டைம் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக எதை சொல்ல வந்தேன் மறந்துட்டேன். என்னென்னா நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, நான் வந்துட்டு வந்ததுலேருந்து 3 மாதமாக நான் இண்டீட்லேயே அப்ளை பண்ணி நான் வெறுத்து போயிட்டேன், இது உலகமே கிடையாது, நான் மார்ஸில் இருக்கேன் இப்போலாம் பேசுவாங்க. அதெல்லாம் உண்மை. ஏன்னா இண்டீடு, லிங்க்டின் இதில் எதுவுமே வந்துட்டு ஒரிஜினல் ஜாப்ஸ்னே நம்ம சொல்ல முடியாது. எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கம்பெனிஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி வந்துட்டு இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் வந்துட்டு பொய்யா ஒரு சூடோ ஜாப்ஸை வந்துட்டு போஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. அதுதான் உண்மை. நீங்கள் நம்பினாலும் சரி, இல்லை இவன் என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன போட்டு அடித்தாலும் சரி, இதுதான் உண்மை. சூடோ ஜாப்ஸ் தான் வந்துட்டு இண்டீட், லிங்க்டின்ல ஃபுல்லாக கொட்டி கிடக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவன் கண்டுக்க கூட மாட்டான். நீங்கள் இங்கே எதில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா யூகேவிஐ போர்ட்டலில் ஜாப்ஸ் அப்படின்ற செக்ஷன்ஸ் வந்துட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற ஜாப்ஸ் எல்லாமே வந்துட்டு ரியல் ஜாப்ஸு. அதில் உங்களுக்கு கால் பேக்ஸ் வர்றதுக்கு 80% வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்கள் ப்ரொஃபைல் வந்துட்டு கரெக்ட் மேட்சாக இருந்துச்சுன்னு சொன்னால். ஸோ பார்ட் டைம் நீங்கள் தேடும் பட்சத்தில் நீங்கள் யூகேவோட கவர்மெண்ட் போர்ட்டலை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கால் பேக்ஸ் வரும். நீங்கள் இண்டீடில் பண்ணாலும் வராது, நீங்கள் லிங்க்டின்ல பண்ணாலும் வரவே வராது. அதனால் யூகேவிஐயை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுலேயே நீங்கள் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறோம்ல, இது மாதிரி சின்ன சின்ன ஊர்லலாம் இருக்கிறோம்ல, ஸோ எங்களுக்கெலாம் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்குமான்னு கேட்டால் கம்பேரிட்டிவ்லி இங்கிலாண்டை விட இங்கே வந்துட்டு எங்களுக்கு காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாகவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு இருக்குது. ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேனே, என்னால் இங்கே ஈஸியாக வந்துட்டு அடுத்தடுத்து ஜாப்ஸ் வந்துட்டு ஸ்விட்ச் பண்ண முடியுது. பார்ட் டைமை பொறுத்த மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்ஸ் நான் ஃபுல் டைமுக்கு நான் இன்னும் வந்துட்டு ரிசர்ச் இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. செப்டம்பரில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அது நான் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் பார்க்கணும். ஸோ அப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு நான் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். நான் இப்போ பேசிகிட்டு இருக்குது எல்லாமே வந்துட்டு பார்ட் டைம் பொறுத்தப்பட்டு மட்டும்தான். அப்படின்றப்போ நீங்கள் இங்கிலாந்து பக்கம் போயிட்டீங்கன்னு சொன்னால் ஆப்வியஸாக வந்துட்டு அங்கே உங்களுக்கு காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ என்கிட்டயே வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து பேசுகிறாங்கல்ல, அவங்கள வந்துட்டு ஒரு 95% ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு இங்கிலாந்து மட்டும்தான் வந்துட்டு சொல்கிறீங்க. ஒரு 5% மட்டும்தான் ஸ்காட்லாண்டு இந்த மாதிரி ஊரை பற்றி சொல்கிறீங்க. ஸோ 5% வந்துட்டு இங்கே வந்துட்டு வேலை வாங்குறது ஈஸி. ஆனால் 95% வந்துட்டு அங்கே ஆல்ரெடி 100% இருக்கிறாங்க. அவ்வளோ பேர்த்துக்குள்ளே நீங்கள் போய்ட்டு மல்லு கட்டி நீங்கள் ஒன்று வாங்கணும் அப்படின்றப்போ வந்துட்டு ஆப்வியஸாக இங்கிலாந்து பக்கம்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் கஷ்டம் தான். ஆனால் வாங்கவே முடியாதான்னு கேட்டால் அப்போலாம் கிடையாது. நான் சொன்ன இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அங்கேயும் நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். அப்படி இல்லாமல் நான் இதெல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு இதுவுமே வேலைக்கு ஆகலை அப்படின்னா யோசிக்காதீங்க. போங்க அவங்க யூனிவர்சிட்டி லைப்ரரிக்கு போயிட்டு அவங்க சிவியை வந்துட்டு ஒரு 10-20 பிரிண்ட் அவுட் எடுங்க. ஒரு நாளைக்கு 10 கடனை போய் ஏறி இறங்குனீங்கன்னா அவங்க உங்கள் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களை திரும்ப கூப்பிடுவாங்க.
அப்போ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பார்ட் டைம் போக ஆரம்பிச்சிடலாம். இதுதான் வந்துட்டு பார்ட் டைம் இதெல்லாம் வாங்குறதுக்கு மாதிரியான விஷயங்கள். இந்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னதுன்னா லோன் கிடைக்காம நிறையா பேர் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு கேட்டுட்ருந்தீங்க, உங்களுக்கு எப்படி கிடச்சது, எனக்கு கிடைக்குமான்னு தெரியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி யாருக்குமே தெரியாமல் சில விஷயங்கள்லாம் வந்துட்டு லோன் சைடு இருக்குது. அதை எல்லாத்தையும் நான் வந்துட்டு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் லோனு 2 டைப் ஆஃப் வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா, செக்யூர்ட் லோனு, அன்செக்யூர்ட் லோனு. நீங்கள் கொலேட்ரல் வச்சுட்டு நீங்கள் லோனாக வாங்கிக்கலாம், இல்லைனா கொலேட்ரல் இல்லாமல் கோஆப்லிங்கேட் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் சைடில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது இல்லாமல் இன்னொன்றும் இருக்குது. அது என்னென்னா, உங்கள் ப்ரொஃபைல் வேல்யூ வச்சுட்டு உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் உங்கள் 12th கிரேடு வரைக்கும், அதுக்கப்புறம் உங்கள் பேச்சுலர்ஸில் நீங்கள் என்ன மாதிரியான ப்ரொஃபைல் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க, பேச்சுலர்ஸில் வந்துட்டு என்ன மாதிரியான கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறீங்க, ஸோ இப்போ நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி எடுத்துருக்கிறீங்க, என்ன கோர்ஸ் எடுத்துருக்கிறீங்க, அந்த கோர்ஸ் வேல்யூ வந்துட்டு ஃப்யூச்சரில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு எஸ்டிமேட் பண்ணி உங்களுக்கு லோன் வந்துட்டு சாங்ஷன் பண்ணப்படும். எல்லா ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரியான முறைகள் வந்துட்டு இருக்கிறது. உங்களுக்கு லோன் கிடைக்கவில்லை, அதாவது என்கிட்ட கோஅப்ளிகண்ட் இல்லையே, என்கிட்ட வந்துட்டு கொலேட்ரல் லேண்ட் எதுவுமே இல்லையே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு உங்களோட கோர்ஸ் வேல்யூ வந்துட்டு சூப்பராக இருக்கணும். ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த கோர்ஸ் எடுத்து படித்தா இவ்வளோ காசு வந்துடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுட்டு அப்ளை பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு லோன் சாங்ஷன் ஆக நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் விஷயங்கள்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் லோன் சைடில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்றதுலாம் என்னென்னா, ஆப்வியஸாக இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் லோன் வாங்கும்போது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ரீபே பண்ணுறதுக்கு ஒரு மைண்ட் மேப்பை போட்டு வச்சுக்கோங்க. லோன் வைஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதற வேணாம், பார்ட் டைம் வைஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதற வேணாம், பட்ஜெட் வைஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பதறி பார்த்து சூப்பராக நீங்கள் மேனேஜ் பண்ணி வாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக நான் பேச வேண்டிய ஒன்று என்னதுன்னா, இங்கே நிறையா பேர் வந்துட்டு யோசிக்காமல் என்னன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப 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 தப்பு. நான் எதை பற்றி சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குமானே தெரியாமல் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே எல்லாருக்குமே ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காது. ஏன்னா இப்போ ரூல்ஸை வந்து மாற்றிட்டாங்க. உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கணுன்னா நீங்கள் போயிட்டு சேர போகிற கம்பெனியில் உங்களுக்கு சம்பளம் வந்துட்டு வருஷத்துக்கு 41,700 பவுண்ட்ஸுக்கு மேலே உங்களுக்கு வந்துட்டு வரணும். அப்போனா தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் வந்துட்டு எலிஜிபிலிட்டியே. நீங்கள் அவ்வளோ காசு வாங்கினா தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியே. இங்கே யாருக்குமே வந்துட்டு அவ்வளோ காசு வந்துட்டு எடுத்தவொடனே கொடுக்க மாட்டாங்க. அதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வரும்போதே வெறுமன கோர்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டியை மட்டும் பார்க்கவே கூடாதுங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் படிக்க போகிற கோர்ஸுக்கு அங்கே என்ன வேலை இருக்குது, அந்த வேலைக்கு வந்துட்டு எனக்கு எவ்வளோ சம்பளம் வந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அந்த சம்பளத்தை வச்சு தான் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்பே இங்கே இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு ஆவரேஜாக கொடுக்க வேண்டிய சம்பளம் வந்துட்டு 41,700 இருந்தால் தான் இங்கே அந்த கம்பெனி வந்துட்டு உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்பே பண்ண முடியும். அது இல்லாமல் நான் கம்மியாக வாங்கினாலும் பரவாயில்ல எனக்கு கொடுங்க அப்படிலாம் கேட்டால் அப்போலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா ரூல்ஸில் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணாலும் சரி, அந்த கோர்ஸுக்கு அவ்வளோ சம்பளம் வருமானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் எந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன வேலைக்கு போனாலுமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காது. நீ மட்டும் என்னடா இவ்வளோ பேசுகிற, உனக்கு மட்டும் என்ன அவ்வளோ சம்பளம் கொடுத்துருவாங்களான்னு கேட்டால், எனக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. உங்களுக்கும் இந்த மாதிரியான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். எனக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் ஒரு ஃப்ரெஷர் அண்ட் நியூ என்ட்ரண்ட்ன்றதை நான் ஏன் ஹைலைட் பண்ணுறேன்னா, நியூ என்ட்ரண்ட் அப்படின்றனால யூகே கவர்மெண்ட் எனக்கு கோட் பண்ணியிருக்கிற பைசாவில் நான் 70% வந்துட்டு நான் வாங்கினேன்னாலே போதும் எனக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கறதுக்கு எலிஜிபிலிட்டி. அந்த வகையில் பார்த்தா 37K
சேலரி வாங்கினாலே எனக்கு ஸ்பான்சர்ஷிப் எலிஜிபிலிட்டி இருக்குது. இதை நீங்கள் பார்த்துட்டு வரணும். நீங்கள் நியூ என்ட்ரண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வயசு 26க்கு கீழே இருக்கணும். நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நிறையா வந்துட்டு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்துட்டு செக்லிஸ்ட்டில் டிக்குன்னு உங்களுக்கு எல்லாமே விழுந்துருச்சுன்னு சொன்னால் நீங்களும் ஒரு நியூ என்ட்ரண்ட். உங்களுக்கு அந்த கோட் பண்ணியிருந்த 41K இருக்காது. அதை விட கம்மியாக உங்களுக்கு சேலரி கிடைச்சாலே உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணப்படும். அப்படி இல்லாமல் நீங்கள் நியூ என்ட்ரண்ட் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு வந்துட்டு மாறி போச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக 41,000 சம்பளம் வாங்கினா தான் நீங்கள் ஸ்பான்சர்ஷிப்பில் இந்த ஊரில் இருக்க முடியும். ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் இங்கே ஊரில் இருக்க முடியாது. PSW முடித்தோடனே ஊருக்கு கிளம்பி டாட்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் சில வீசாஸ்லாம் இருக்குது. ஆனால் அதில் யூஸே கிடையாது. ஏன்னா ஸ்பான்சர்ஷிப் வாங்கி இங்கே ஒரு லைஃப்பை பில்ட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு எல்லாருமே ஆசைப்பட்டு வருவோம். அப்படின்ற பட்சத்தில் தயவு செஞ்சு கவனமாக உங்களுக்கு எவ்வளோ ஆவரேஜ் பே, அதுக்கு நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கிறீங்க, நமக்கு ஸ்பான்சர்ஷிப் எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வாங்க. அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டு எனக்கு ஸ்பான்சர்ஷிப்பே கிடைக்கல, யாரும் இங்கே வராதிங்க, நாசமாக போச்சு யூகேவே, விளங்காமல் போயிடுவீங்க வந்தால் அப்படின்றத பேசாதீங்க. ஏன்னா ரூல்ஸுன்றத நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவங்க எப்படி ரூல்ஸை மீறி நமக்கு நம்ம என்ன அவங்க மாமா மச்சனா என்ன அவங்க வந்துட்டு ரூல்ஸ் எல்லாம் விட்டுட்டு தம்பி நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்மளை வச்சுக்கிறதுக்கு அப்படிலாம் வைக்க மாட்டாங்கங்க. அதனால் நம்ம தான் வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே பார்த்து நம்ம ஒரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கணும். இது ஒரு சாதாரணமான விஷயம்லாம் இல்லை. இதுதான் வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் அடுத்த ஒரு ஸ்டெப்பாகவே இருக்க போகுது. அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம தான் வந்துட்டு ஜாக்கிரதையாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பண்ணணும். ஸோ அவ்வளோதான். நான் ஓவராலாக நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்துட்டு கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னமும் உங்களுக்கு வந்துட்டு சில டவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையுமே வந்துட்டு ஒரு கேட்டலாக் பண்ணி அதுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு இன்னும் வேறு ஒரு வீடியோவில் வந்துட்டு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பராக அவங்கள வந்துட்டு பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, நானும் நல்லா பார்த்துக்கிறேன். டாட்டா.